சீர்காழி அருகே பிரசித்தி பெற்ற திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. துர்கா ஸ்டாலின் உட்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காட்டில் பிரசித்தி பெற்ற பிரம்ம வித்யாம்பிகை உடனுரை ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலில் நடராஜர், அகோரமூர்த்தி, புதன், ஸ்வேதா, மகா காளி மற்றும் சௌபாகிய துர்க்கை உள்ளிட்ட சன்னதிகள் உள்ளன. கோவிலில் சந்திர, சூரிய மற்றும் அக்னி பெயர்களில் முக்குலங்கள் உள்ளன. உலகத்தின் தலைவனான ருத்ரனின் பாதம் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் சிவனின் 5 முகங்களில் ஒன்றான அகோர முகத்தில் இருந்து தோன்றிய அகோரமூர்த்தி சுவாமி தனி சன்னதியில் அருள் பாலித்து வருகிறார். இவரது திருமேனியில் பாம்பு, பூரான் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள், கபாலம், ஈட்டி, உடுக்கை உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களை ஏந்தி உள்ளார். மேலும் இவரது திருமேனியை சுற்றி அஷ்ட பைரவர்கள் இருப்பது மிகவும் சிறப்பானதாக விளங்குகிறது. இவரை வழிபட்டால் எதிரிகள் தொல்லை நீங்கி பல்வேறு மேன்மைகள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. முன்னதாக கடந்த 3ஆம் தேதி ஊர்வாங்க பூஜைகளுடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது. யாகசாலை பூஜைகளுக்காக நவகிரக கனி, 9 பஞ்சாங்க கனி, 5 ஏழா கனி, 22 என மொத்தம் 95 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு சர்வசாதகம் சோமசுந்தர சிவாச்சாரியார் தலைமையில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. ஒவ்வொரு யாகசாலை பூஜைகளில் தர்மபுரம் ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம், திருப்பனந்தாள் இளவரசு சுவாமிகள், செங்கோல் ஆதீனம், ரத்னகிரி தவ திருமுருகன் அடிமை சுவாமிகள், உச்சநீதிமன்ற நீதியரசர் மகாதேவன், தமிழக முதல்வரின் துணைவியார் துர்கா ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். இதனிடையே விழா அன்று 8ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து புனித நீர் அடங்கிய கடங்கள், மேலதாளங்கள் முழங்க, வேத விற்பனர்களின் மந்திரங்கள் முழங்க கோவிலில் வலம் வந்து காலை 5:30 மணி அளவில் கோவிலில் உள்ள அனைத்து பரிவார சன்னதி, விமான கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 9:05 மணிக்கு ராஜகோபுரம் உள்ளிட்ட 4 கோபுரங்கள், ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி, பிரம்ம வித்யாம்பிகை அம்பாள், புதன் பகவான், அகோரமூர்த்தி சுவாமி உள்ளிட்ட சுவாமி சன்னதி, விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், துணைவியார் துர்கா ஸ்டாலின் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஓம் நம சிவாய எனும் பக்தி முழங்க தரிசனம் செய்தனர். ராமதாஸ் கரெக்டாக மேலே எழுத ஏறி இருக்காது. மக்கள் எங்கே போயிட்டு